அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து நாளை நடத்த இருக்கும் ஆர்ப்பாட்டங்களில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கம், விலைவாசி உயர்வு முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து 17/3/2026 அன்று வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திமுகவினுடைய விடியா ஆட்சியில் தமிழ்நாடு கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் மாஃபியாக்களின் வேட்டை காடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தெருக்களில் கஞ்சா புழக்கம் இல்லாத இடமே இல்லை என்கிற நிலை இந்த விடியா திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. வேதனையோடு சொல்வதென்றால் கல்லூரி மாணவிகளும் பள்ளிக்கூட மாணவிகளும் கூட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மிக சாதாரணமாக பயன்படுத்துகிற செய்திகளும் காட்சிகளும் நாட்டின் முக்கிய ஊடகங்களிலே வெளியிட்டு வருகிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்திற்குள்ளேயே சென்னையில் மக்கள் அதிகம் கூடுகிற மால் ஒன்றில் போதைப் பொருள் பார்ட்டி நடத்தப்பட்டு அதில் ஒரு இளைஞர் உயிரிழந்தார் என்கிற செய்தி நாட்டையே உலுக்கியது என்றும், தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் போதைப் பொருள் பார்ட்டி நடக்கிறது என்பதை கவனிக்க தவறி இருக்கிறது உளவுத்துறை என்பதையும், போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தடுக்க தவறி இருக்கிறார்கள், குறிப்பாக காவல்துறை தடுக்க தவறி இருக்கிறது. காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் இது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கள்ள மௌனம் சாதிக்கிறார். ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த போதைப் பொருளுடைய மாஃபியாக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கஞ்சா வழக்குகள் திமுக கட்சிக்காரர்களே கைதாகி இருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சி 100க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்த கள்ளச்சாராய மாஃபியா திமுகவின் அங்கத்தினராகவும் ஆதரவுடனும் இந்த நாடிருந்த உண்மை இந்த சம்பவம் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்ற சர்வதேச போதைப் பொருள் கடத்திலே திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் குடும்பத்துடன் நெருங்கி பழகுகிற அளவுக்கு வாய்ப்பை பெற்றிருந்த ஜாஃபர் சாதிக் என்கிற நபருக்கு பெரிய தொடர்பு இருந்திருக்கிறது என்று சொல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்ய போது இந்த நாடே போதைப் பொருள் மாஃபியாக்களால் வேட்டை நாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற உண்மை மக்களுக்கு புரிந்தது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் நடந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் எந்த விதமான உருப்படியான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இந்த போதைப் பொருள் ஆசாமிகள் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளார்கள் என்றும், காவல்துறை அதிகாரிகள் போதைப் பொருள் ஆசாமிகளிலிருந்து அடிவாங்கி கொண்டு ஓடி வருகின்ற காட்சிகளை தமிழ்நாடு பார்த்தது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். காக்கி சட்டையோடு நிற்கின்ற அதிகாரிகளையே கத்தியை காட்டி போதைப் பொருள் ஆசாமிகள் மிரட்டுகின்ற காட்சிகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சவக்குழுக்கிய திமுக ஆட்சியிலே போய்விட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை காவல் நிலையத்திற்குள்ளே புகுந்து காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி காவலர்களை தாக்கிய சம்பவம் அரங்கேறியது. கோவையிலும் திருச்சி, திருநெல்வேலியிலும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் கூலிப்படைகள் களத்திலே இறங்கி கொலை செய்கின்ற காட்சிகள் தொடர்கதையாகி போயிருக்கின்றன. காவல்துறை பெண் அதிகாரிகள் போதைப் பொருள் ஆசாமிகளால் குண்டர்களால் தாக்கப்படுகின்ற காட்சி தமிழ்நாடு திமுக ஆட்சியிலே பார்த்தது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்த நேரத்திலும் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கள்ள மௌனம் சாதித்ததோடு இல்லாமல் விளம்பர ஆட்சிக்கான போட்டோ ஷூட்டுகளை மட்டும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த கும்பல் கூலிப்படைகள் ஏற்படுத்திய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக உச்சமாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான வரலாற்றில் முன் எப்போதும் பார்த்திராத அளவிற்கு மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறி இருக்கின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து அங்கேயே படிக்கின்ற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அந்த குற்றவாளிகளோடு தொடர்பிலே இருந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அமைச்சர்களுக்கும் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்காமல் ஒதுங்கி கொண்டார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
சென்னை அண்ணா நகர் பகுதியிலே 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்ட போது காவல்துறை பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரை தாக்கி குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டது என்று உயர்நீதிமன்றமே சுட்டிக்காட்டிய பிறகும் ஸ்டாலினுடைய அரசாங்கம் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடி சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று எஞ்சியதையும் அதிமுக பொதுச் செயலாளர் விலாசராக தெரிவித்திருக்கிறார். திமுக கொடி கட்டிய காரில் ஈசிஆர் சாலையில பெண்களை துரத்தி கொண்டு ஓடியதும், தெய்வ செயல் என்கிற நபர் பெண்களை ஏமாற்றி திமுகவின் முக்கிய புள்ளிகளிடம் அவர்களை பலியாக்கியது என்கிற செய்தியை ஒரு பெண் ஆளுநர் மாளிகை முன்னின்று கண்ணீர் மல்க கதறிக்கொண்டே சொன்னபோது கல் நெஞ்சம் கூட கரைந்து போயிருக்கும். ஆனால் ஸ்டாலினுடைய கும்பல் மனமிறங்கவில்லை. இப்படி ஆயிரக்கணக்கான கொடும் குற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த 2 மாதங்களில் மட்டும் ஏராளமான வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரியிலே 2.5 வயது குழந்தையை திமுக பிரமுகர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்கிற செய்தி நம் ரத்தத்தை உறைய வைக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை மெத்தன போக்கோடும் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதும், கொலை செய்யப்பட்ட 2.5 வயது குழந்தை உடற்கூறாய்வினுடைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மறைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இந்த அரசு நிர்வாகத்தின் மீது முழுமையான தோல்வியை இது எடுத்து காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திலே 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி காட்டுமிராண்டித்தனமான பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய உடலில் வெட்டி வீசப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி தமிழ்நாட்டின் மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பேரச்சத்தோடு வாழ்கின்ற நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 30 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 பட்டியலின இளைஞர்கள் லாக்அப் மரணங்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலிருந்து விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி செல்கிறது என்பதையும் வேலியே பயிரை மேய்கிறது என்பதையும் மக்கள் தெளிவாக உணர்ந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பு இன்மையை உணர்கிறார்கள். தமிழ்நாடு ரவுகளுடைய புகலிடமாகவும் கூலிப்படைகளுடைய ராஜ்யம் நடக்கின்ற இடமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கொடூரமான சட்டம் ஒழுங்கு மீறல்கள் குறித்து சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியும் தொடர்ந்து எடுத்துச் சொல்லி போராடி வந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த போராட்டத்திற்கும் செவி சாய்க்காத ஸ்டாலின் அரசாங்கம் இன்னும் இந்த மக்கள் வதைக்கப்படுகின்ற செய்திகளை கூட வெளியில்லாமல் கள்ள மௌனம் காத்துக்கொண்டே இருக்கிறது. துளி கூட நிர்வாக திறமை இல்லாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறார். திமுக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் ஏன் என்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். எனது தலைமையிலான அம்மாவினுடைய அரசு வழங்கி கொண்டிருந்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்திற்கும் ஸ்டாலின் தலைமையிலான இந்த விடியா திமுக அரசு மூடு விழா நடத்தியிருக்கிறது. குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 2 சக்கர வாகன மானியம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் கைவிடப்பட்டது. வீடற்ற ஏழைகளுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டது. இப்படி எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திய இந்த விடியா திமுக அரசு அனைத்து பொருட்களுடைய விலையையும் ஏற்றி வரிச்சுமையை மக்கள் தலையிலே சுமத்தி சொல்லொன்னா துயரத்திற்கும் கொடுமைக்கும் இந்த மக்களை ஆழ்த்தி இருப்பது வேதனையுடைய உச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். சாதாரண குடும்பங்களில் அடிப்படை தேவையாக இருக்கின்ற அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் விலை கூட மிகப்பெரிய அளவிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் அரசாங்கம் வரிச்சுமையை மக்கள் மீது திணித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீடு செய்து மின் கட்டணத்தை பாதியாக குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர் ஆட்சியில் மின் கட்டணத்தை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறார். 500 ரூபாய் மின் கட்டணத்தை கட்டி கொண்டிருந்த ஒரு குடும்பம் இப்பொழுது குறைந்தபட்சம் 1800 ரூபாய் கட்ட வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது வேதனையுடைய உச்சம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். தண்ணீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. 250 ரூபாய்க்கு குடிநீர் வரி கட்டி கொண்டிருந்த ஒரு குடும்பம் இப்போது ஸ்டாலின் ஆட்சியிலே 1250 ரூபாய் கட்ட வேண்டியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வீட்டு வரி 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 15,000 ரூபாய் வரி கட்டி கொண்டிருந்தவர்கள் தற்போது 6,000 அதாவது 60,000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு வரி 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 15,000 ரூபாய் வரி கட்டியவர்கள் தற்போது 60,000 ரூபாய் கட்ட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பால் விலை உயர்ந்திருக்கிறது. குப்பை வரி போடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையிலே குடிசைக்கு கூட வரி போட்டிருக்கிற அரசு அதனுடைய அரசாங்கம் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மாநகராட்சி பகுதியிலே காலி இட வரி 2021
சதுரடிக்கு 40 பைசாவாக இருந்தது இப்போது ₹1.20 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கட்டிட அனுமதிக்கான கட்டணம் சதுரடிக்கு 40 ரூபாயாக இருந்தது இப்போது ₹100 உயர்த்தப்பட்டிருக்கிறது. குடியிருப்புக்கான புதிய வரி விதிப்பு கட்டணம் சதுரடிக்கு 1.10 இருந்தது இப்போது 4.10 உயர்த்தப்பட்டிருக்கிறது. பத்திரப்பதிவு துறையிலே வரி கொள்ளையால் ஸ்டாலினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே அதாவது வேதனையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. 1000 சதுரடிக்குள்ள வீடு கட்ட விரும்புகின்ற நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இனி சொந்த வீடு கட்டுவது என்பதே கனவு என்கிற நிலையை இந்த விடியா திமுக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காட்டாட்சி தர்பாரில் மக்கள் வாழ வழியின்றி விழிபுதுங்கி நிற்கிறார்கள் என்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப் பொருள் விற்பனை திமுக பிரமுகரை கைதாவதும், கள்ளச்சாராய விற்பனையில் திமுக பிரமுகரை ஈடுபட்டிருப்பதும், மணல் கொள்ளையில் இயற்கை வள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்ற திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருப்பதும், ஏழை எளிய மக்களை ஏமாற்றி கிட்னி திருடிய வழக்கில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரே தனது சொந்தமான மருத்துவமனையை பயன்படுத்தி இந்த குற்றத்தை செய்திருப்பது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதும், பாலியல் வன்கொடுமைகளில் ஆளுங்கட்சி பிரமுகர்களே முதன்மை குற்றவாளிகளாக இருப்பதும், இந்த குற்றங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சியும் முதலமைச்சரும் அரணாக நின்று பாதுகாப்பு கொடுக்கிறார்களே என்கிற பெரும் சந்தேகத்தை மக்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி வேதனையுடைய உச்சத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறனற்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாபெரும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். விடியா திமுக ஆட்சி மேற்கொண்ட மக்கள் விரோத செயல்களின் வெளிப்பாடுதான் ஆளும் கட்சிக்காரர்கள் மக்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தியும் வெளியேறச் சொல்லியும் முழக்கமிட்டும் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். எனவே இந்த கொடூர ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முகத்திரையை கிழிக்கும் வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பெருந்திரளான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் அனைத்து மக்களும் அலையலையாக திறந்து வந்து பேராதரவினை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிவதற்கு கழக சொந்தங்கள் திரண்டு வாருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.